Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மிந்த்ரா ஹால் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்த்டே போச்சு அண்ட் அதுக்காக கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து லீஜராக கொஞ்சம் குர்த்திஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் அண்ட் ஒரு ஃப்ளோரல் ட்ரெஸ் வாங்கலாம்னு வாங்கியிருந்தேன். கொஞ்சம் இது மாதிரி பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இதில் காமிக்கிற எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோ போகலாம். ஸோ என்கிட்ட ஒரு 4 பேக்கேஜஸ் இருக்குது, 4 or 5 பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் வேர், டெய்லி வேர் அண்ட் ஒரு மாதிரி கேஷுவல் வேரும் இருக்கும், ஒரு வெஸ்டர்ன் வேரும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய பர்த்டே ட்ரெஸ்ஸே காமிச்சிடுறேன் நான், ஏன்னா ஆல்ரெடி அது ஓப்பனில் இருக்குது, மற்றதெல்லாம் வந்து பேக் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனார்கலி சூட் மாதிரி இருக்கும். நெக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெக் பேட்டர்ன். ஸோ பட் நடுவில் ஸ்டிச் கிடையாது, பட் அது வந்து உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு காட்டன் மெட்டீரியல். இதோட ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பிரிண்டோட. அண்ட் ஸ்லீவ்ஸ்லேயுமே எண்டில் இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே பேட்டர்ன் வந்து நெக்லேயுமே வருது இந்த மாதிரி. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு நல்லா நீ லென்த்துக்கு மேலே இருக்கும். ஒரு நல்ல ஃப்ளாட் அனார்கலி குர்த்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதோட துப்பட்டா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு மாதிரி லைட் வெயிட் மெட்டீரியலில். ஸோ அதுலேயுமே இந்த மாதிரி பிரிண்ட் அண்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் கொஞ்சம் நேரம் தான் போட்டேன் பர்த்டே அன்னைக்கு, அதனால வாஷ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். சும்மா வாஷ் பண்ணால் வந்து ஃபேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. வாஷ் பண்ணனா நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்படி இருக்குது அப்படின்னு, சப்போஸ் நல்லா இல்லைன்னா. அண்ட் இதோட பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஸ்ட்ரெயிட் பேண்ட் சொல்லுவாங்க இல்லையா, இப்போது வர ரீசன்ட் குர்தாஸ்லாம் வருது, குர்தா செட்டோடலாம் வர பேண்ட். ஸோ அந்த மாதிரி தான் நார்மல், இதில் எந்த டிசைனும் கிடையாது, இது ஒரு பிளெயின் பேண்ட் தான். டாப் அண்ட் ஷால் தான் வந்து ஹைலைட்டே. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து பயங்கரமாக ரீச் ஆகிருந்தது இந்த ட்ரெஸ். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். பட் இது கொஞ்சம் ப்ரைஸி தான், பட் நான் பர்த்டே அப்படிங்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஏன்னா நான் மற்றபடி பொங்கலுக்கோ இல்லை வந்து தீபாவளிக்கோ வந்து செலிப்ரேட் அந்த அளவுக்கு ட்ரெஸ் வாங்குவேன், பட் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்க மாட்டேன். இந்த அளவுக்குலாம் ஒரு 1000குள்ளேயே முடிச்சிருவேன். இப்போ வந்து இதுதான் நான் வாங்கினதுலேயே ஹையஸ்ட்டு காஸ்ட்லியஸ்ட்டு ட்ரெஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வர்த் த மணி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு வெஸ்டர்ன் வேர், ஜீன் மேலே போடுற ஒரு வெஸ்டர்ன் டாப் மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ்ஸ் அண்ட் எண்டில் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்திங்கன்னா பாடியில் வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் வரும். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர் ரொம்ப நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோனுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ரெட் கலர் எல்லா ஸ்கின் டோனுக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளார் வருது. ஸோ இது வரைக்கும் எலாஸ்டிக், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜீனுக்கெலாம் போட்டிங்கன்னா இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு சில டைப்ஸில் வந்து இதுவும் ஒன்று. ஸோ இதுவுமே நல்லா இருக்குது, குவாலிட்டி கிளாத் குவாலிட்டி நல்லாயிருக்கு. பட் இது வந்து காட்டன் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த சாரீ மெட்டீரியல், கிரேப் மெட்டீரியல் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். பட் நல்லாவே இருக்குது, சீ த்ரூவாலாம் இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் எனக்கு இந்த இடம் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த இடத்துலையும் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. எனக்கு வந்து ஷோல்டர் ப்ராடாக இருக்காது, அதனால கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்து ஆர்டர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குர்த்தி. ஃபஸ்ட்டு நான் போட்டுக்க குர்த்தியை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவ் வேர் குர்த்தி மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கும்போது. அண்ட் இதோட கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இதில் இருக்க இந்த நெக் பேட்டர்ன், இந்த டிசைன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து வெறும் குர்த்தி தான். அண்ட் கையிலையுமே பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு டிசைன், பட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் குவாலிட்டி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து லைனிங்கும் கொடுத்துருக்காங்க, சீ த்ரூ கிடையாது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஃபிட் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு எனக்கு, பட் ஸ்டில் அந்த லூஸாக போடும்போதே அது ஒரு ஸ்டைலில் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட். எங்கேயாவது இதை யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன் எங்கேயாவது வெளியே போகும்போது. பட் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே வரலை அதுக்கப்புறம், நான் வாங்கினதுக்கப்புறம். அதனால் இந்த வீடியோலேயே போட்டு உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இதை வந்து போட்டுட்டேன் நான். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு குர்த்தி வந்து ஒரு 800க்கு வந்து வாங்க மாட்டோம் மேக்ஸிமம். பட் ஃபெஸ்டிவ் சீசனுக்குலாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும், இல்லை உங்கள் பர்த்டே அந்த மாதிரி எதுக்காக போட்டால் கூட அழகாக இருக்கும். ஸோ இந்த குர்த்தி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி வேர் அண்ட் ஆல்சோ ஒரு ஃபெஸ்டிவ் வேர் மாதிரி சொல்லலாம். நீங்கள் ரொம்ப மினிமலிஸ்ட் பர்சன், ஃபெஸ்டிவ்க்கே நான் ரொம்ப சிம்பிளாக தான் போடுவேன்னா அப்போ வந்து இந்த குர்த்தி ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு வைலட் கலர்
பர்பிள் கலர் குர்த்தி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போட் நெக்கோட வருது. இதில் என்னோட சைஸ் வந்து எக்ஸஸ், இதில் வந்து எஸ் போட்டிருந்தேன், மற்ற எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸஸ் போட்டிருந்தேன். ஸோ இது மட்டும் தான் எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் குர்த்தி தான், பட் வந்து இதில் வர இந்த நடுவில் வர இந்த லைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் அண்ட் போட் நெக். ஸோ ஒரு மாதிரி க்ளோஸ்டாக ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு ஒயிட் கலர் பேண்ட் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைனா நம்ம வந்து சில்வர் கலரில் வந்து பேர் பண்ணோம்னாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா லைட்டாக இதுவே ஷிம்மரியாக இருக்குது. ஸோ சில்வர் கலர் ஷிம்மர் லெகின்ஸ் போட்டோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அண்ட் பலாசோ நான் ட்ரை பண்ணலை, பட் மேபி வந்து நார்மல் ஒயிட் பலாசோ போட்டாலும் அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியலுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இது டெய்லி வேர்க்குமே நம்ம வந்து போட்டுக்கலாம். இதோட ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். 500 கிட்ட தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து டெய்லி வேர்க்கில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ்லெஸ் குர்த்தி. ஸோ எனக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஸ்லீவ்லெஸ் குர்த்திஸ் மேலே ஒரு அப்சஷன். ஸோ அது வந்து பார்க்கவே கொஞ்சம் எலிகண்ட்டாக ரிச் லுக் கிளாஸியாக இருக்குது. ஸோ அதில் வந்து நான் தேடும் போது ரொம்ப அழகாக இருந்தது இந்த குர்த்தி தான் மிந்த்ராவில். ஸோ இதுவுமே வந்து ஒரு காட்டன் மெட்டீரியல், மிக்ஸ்டு காட்டன் நினைக்கிறேன். ஸோ பியோர் காட்டன் கிடையாது, மிக்ஸ்டு காட்டன். 100% காட்டன்னு போட்டிருக்கு, பட் எனக்கு அப்படி தெரியல. நமக்கு பொறுத்த வரைக்கும் 100% காட்டன் ஒரு மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இல்லை. பட் பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்குது மெட்டீரியல். அண்ட் இதில் இருக்க இந்த நெக்லையும் அண்ட் இந்த ஸ்லீவ்லையும் கொடுத்துருக்க இந்த லேஸ் ஒர்க் தான் ரொம்ப அழகாக இருக்குது. பேட்ச் ஒர்க் சூப்பராக இருக்குது. இது ஒயிட் கலரில், இதுக்கு நம்ம ஒயிட் கலர் லெகின் பேர் பண்ணிக்கலாம், அப்படின்னா பலாசோ பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இது லென்த் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் குர்த்தி அளவுக்கு கொஞ்சம் நீ லென்த்துக்கு மேலேயே வருது. அண்ட் கொஞ்சம் வந்து எனக்கு லூஸாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சைஸ் டைட்டாக போட்டோம், எக்ஸஸ் போடலான்னு நினச்சேன். அப்புறம் எக்ஸஸ் போட்டு ரொம்ப டைட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. பட் எஸ் போட்டால் கொஞ்சம் பிடிக்கிறனாலும் பிடிச்சிக்கலாம், பட் சின்ன சைஸ் போட்டால் வேஸ்ட் ஆகிடும். பட் அந்தளவுக்கு லூஸாலாம் தெரியல. பட் லைட்டாக இந்த இடத்துல இந்த ஸ்லீவோட எண்டு இருக்குது இல்லையா, அந்த இடத்துல மட்டும் லூஸாக இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இதோட கலர், இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவுமே நம்ம எல்லா இந்தியன் ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகும். நீங்கள் கொஞ்சம் டஸ்கியாக இருந்தாலும் இல்லை ஃபேராக இருக்கீங்கனாலும் எல்லா ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகும். அண்ட் நீங்கள் டெய்லி வேர், ஆஃபீஸ் வேர்க்கில் ரொம்ப அழகாக இருக்கும். ஆஃபீஸ்லலாம் நீங்கள் ஸ்லீவ்லெஸ் போடுறத மைண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவுமே ப்ரைஸ் வந்து ஒரு 500க்குள்ளே தான் வாங்கினேன் நான். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் டெய்லி வேர் குர்த்தி தேடிட்டு இருக்கீங்க அண்ட் ஸ்லீவ்லெஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுதான் எனக்கு ரொம்ப இருக்கிறதுலையே குர்த்திஸில் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் வேர் தான். ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் ஆஃப்டர் மேரேஜ் சொல்கிறேன் நான், இந்த ட்ரெஸ் மாதிரி வேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ்லாம் போட்ட ட்ரெஸ் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் வந்து இந்த வாட்டி ரொம்ப தேடி இதில் ஆக்சுவலாக வேறு கலர் பார்த்து வச்சுருந்தேன், பட் இந்த கலர் அதுக்கப்புறம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நேவி ப்ளூ கலர் குர்த்தி. ஆக்சுவலாக இது நான் பிளாக்குன்னு நினச்சி ஆர்டர் போட்டேன், வரும்போது தான் தெரியுது இது நேவி ப்ளூ அப்படின்னு. இது வந்து கைண்ட் ஆஃப் ஸ்லீவ்லெஸ். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இங்கே ஃப்ளார் கொடுத்துருக்கிறதுனால சம்டைம்ஸ் அது ஸ்லீவ்லெஸ் மாதிரியே நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ராக், ஃபுல் கவுன், ஃபுல் ட்ரெஸ் வரும் நமக்கு. பட் நடுவில் வந்து லைனிங் வந்து கொஞ்சம் நீ லென்த்லேயே வந்து கட் ஆகிடும். அண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா நெக்கு தான் செம்மையாக இருந்துச்சு. ஃபிட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. நெக் வந்து நெக் வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இதில் என்னோடய சைஸ் வந்து எக்ஸஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த ஷோல்டர் கிட்ட வர இந்த பீஸில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப க்ரிப்பாக நல்லா இருக்குது. அண்ட் இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த டின்னர்லாம் போகிறோம், டின்னர் டேட் அந்த மாதிரிலாம் போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டி, இல்லை வேறு ஏதாவது கேஷுவல் அவுட்டிங் போகிறோம், மால்க்குலாம் போகிறோன்னா கூட இதை வந்து அழகாக பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து சின்னதாக ஒரு நெக் பீஸ் மாதிரி போட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. மெட்டீரியல் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுள். இந்த சம்மர் ஃபிட், ஸ்ப்ரிங் ஃபிட் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ட்ரெஸ்ஸு. ஒன்று தான் வாங்கியிருந்தேன், பட் ரொம்ப ஃபேவரட். என் ஹஸ்பண்ட்க்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்ததுலேயே இதுதான் உருப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இந்த மந்த் வந்து மிந்த்ராலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பட் இந்த குர்த்தி பற்றி சொல்லணும்னா இது வந்து லிபாஸ். நீங்கள் லிபாஸ் வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம், இல்லை மிந்த்ராலேயும் வாங்கிக்கலாம். ரெண்டுத்துலேயுமே ப்ரைஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ₹1 ₹2 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் எந்த வெப்சைட்டில் வேணால் வாங்கிக்கலாம், பட் மற்றது எல்லாமே நான் மிந்த்ராவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸில் உங்களோட ஃபேவரட் எது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. பை.